Assalamu alaikum. Welcome back to our channel Farhana Designer. I hope all are fine. இந்த வீடியோவில் 10 டேஸில் நான் கஸ்டமைஸ் பண்ண ப்ளவுஸ் டிசைன்ஸை ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்டில் ஒரு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூவுமே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் டிசைனில் PL பீட், 4mm பீட், சுகர் பீட் இந்த மெட்டீரியலெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவில் டபுள் பார்டர் இருக்க மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு பார்டரோட மிடில் 3mm பீடை யூஸ் பண்ணி ஜிக்ஸாக்காக பூட்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லீவ் டிசைனோட பார்டரில் இருக்க சேம் ஒர்க் தான் நெக்குக்கும் வரும். பட் பூட்டாஸ் வந்து பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கில் கிடையாது. இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 1300லேருந்து 1500 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34க்கு பிலோவில் இருக்க பாடி சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். அபோவ் 34 பாடி சைஸில் இருக்காங்க அப்படின்னா 100 or 200 ருபீஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்சோ பூட்டாஸ் எல்லாமே கிளைண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்க ஒர்க்குக்கான ப்ரைஸை தான் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். செகண்ட் ப்ளவுஸ் டிசைன் இங்க் ப்ளூ கலரில் இருக்க ஃபேப்ரிக்கில் தான் நம்ம பேஜ்லேயே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டிசைனாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் ஃபுல் டியூட்டோரியல் ஆல்ரெடி லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் ட்ரெண்டிங் ஸ்லீவ் டிசைன்னு மென்ஷன் பண்ணி லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவ் டிசைனில் பார்டரில் எந்த ஒரு ஒர்க்குமே வராது, ஸ்லீவோட மிடில் தான் ஒர்க் வரும். அண்ட் இதில் வர ஹேங்கிங் பீட்ஸ் கிளாஸ் டைப்பில் வர கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் டைப்பில் வர கிறிஸ்டல் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனோட நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா கட் பீடை யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டிருக்கேன். இந்த நெக் டிசைனோட டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட்டில் டுட்டோரியல்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் வீடியோவில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 1400லேருந்து 1600 வரைக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைனோட ஸ்லீவில் எந்த ஒரு பூட்டாஸுமே வராது, ஸ்லீவோட சென்டரில் மட்டும்தான் ஒர்க் வரும். உங்களுக்கு ஸ்லீவில் பூட்டாஸ் வேணும் அண்ட் பேக் நெக்கில் பூட்டாஸ் நெக் டிசைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகும். தேர்ட் ப்ளவுஸ் டிசைன் என்னோட இன்ஸ்டா பேஜ்லேயே மில்லியன் வியூஸ் ரீச் பண்ண ஒரு டிசைன் தான். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவில் என்னோட கிளைண்ட் ஹேங்கிங் பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனோட ஸ்லீவ் மட்டும்தான் ஹெவி ஒர்க் இருக்க மாதிரி தெரியும். பட் நெக்குக்கு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்க்குள்ளே தான் ஒர்க் இருக்க மாதிரி வரும். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 1300லேருந்து 1600 வரைக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் இன்க்ளூடட் திஸ் ப்ரைஸ் வித் ஸ்லீவ் ஹேங்கிங்ஸ். சப்போஸ் உங்களுக்கு நெக் டிசைன் மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணி போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வேரியபிள் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற 4th ப்ளவுஸ் அண்ட் 5th ப்ளவுஸ் ரெண்டுமே சேம் டிசைன் தான். பட் மெரூன் கலரில் மட்டும் டேசல்ஸ் எக்ஸ்ட்ராவாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 2300லேருந்து 3500 வரைக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவுக்கு வராது, எல்போ ஸ்லீவுக்கு தான் வரும். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு மட்டும் நான் ஏன் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ கேப் விட்டு சொல்கிறேன் அப்படின்னா சில கிளைண்ட்டு வந்து பேக்கில் டீப் நெக்காக போடுவாங்க. பேக்கில் டீப் நெக்காக நம்ம ஒர்க் பண்ணுறப்போ மெட்டீரியல் காஸ்ட்டு, டைமிங் இது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ராவாக எடுக்கும். இதே நம்ம போட் நெக்கில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா டைமிங், மெட்டீரியல் எல்லாமே நமக்கு கம்மியாக தான் ஆகும். பேக் நெக் மட்டும் இல்லாமல் ஸ்லீவோட சுற்றளவுமே நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மெட்டீரியல் காஸ்ட், டைமிங் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆகும். கிளைண்ட் உங்ககிட்ட டேசல், ஹேங்கிங் பீட்ஸ் இதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா 3500க்கு மேலே சார்ஜ் பண்ண வேணாம். 3500க்கு பிலோலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 ப்ளவுஸ் மெட்டீரியலுமே சேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். பட் காஃபி ப்ரௌன் கலரில் இருக்க நெக்கோட விட்த், லென்த் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். பட் கீழே இருக்க ப்ளவுஸோட நெக் விட்த், லென்த் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ கிளைண்ட்டோட ப்ளவுஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. AFIS நேச்சுரல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து மாய்ஸ்சரைசர், லிப் பாம், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் பேக் இது எல்லாமே தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபேஸ் ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால அதுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி சார்கோல் ஃபேஸ் வாஷ் தான் அனுப்பியிருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி டீட்டெயில்டாகவே அந்த ஸ்டிக்கரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டா பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்க நேச்சுரலான நேம் போல தான் அவங்க மேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸில் இருக்க டேன், பிம்பிள்ஸ் இதெல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும். இன்ஸ்டீட் என்னோட ஆயில் ஃபேஸ்க்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஆல்மண்ட் மாய்ஸ்சரைசரில் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அஃபீஸ் நேச்சுரல் இன்ஸ்டாகிராம் பேஜில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணாமல் 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு பயமுமே இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இவங்க பேஜில் கேரட் லிபாம் மட்டும் இல்லாமல் பீட்ரூட் லிபாமுமே மேக் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. அஃபீஸ் நேச்சுரல் இன்ஸ்டாகிராம் பேஜை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.